2 அடியெல்லாம் பத்தவே பத்தாது, இன்னும் வந்து கொடூரமாக கொண்டிருக்கணும், அப்படின்னா தான் வந்து அதோட வெறி வந்து அடங்கும் அப்படிங்கிற மாதிரி அந்தளவு வந்து கோபம் வருது. இதை வந்து கேட்டால் ஏன் வந்து எல்லாரும் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒன்று வந்து நடந்திருக்கு. கேட்க நான் வந்து சும்மா படிக்க தான் செஞ்சேன் கமெண்ட்ஸில், பட் வந்து அதுவே வந்து என்னால் முடியல, அவ்வளோ ஒரு வெறி வருது. ஏன்னா வந்துட்டு ஒரு 1.5 வயசு பையனை வந்துட்டு அவங்க அம்மா போல் அவங்க 1.5 வருஷமாக வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைய வந்து 51 இடத்துல வெட்டுக்காயங்கள் இருக்குது, அப்புறம் வந்து சிகரெட்டை வச்சு சுட்டிருக்காங்க. ஒரு 1.5 வயசு குழந்தைய இந்த மாதிரி வந்து கொடுமை பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணதெல்லாம் வந்துட்டு இன்னும் பிறப்புறுப்புலாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஒரு 1.5 வயசு பையனை போய் ஏன் இந்தளவுக்கு கொடுமை, ஏன்டா இந்த மாதிரி சைக்கோ மாதிரி வந்து எப்படி இந்த மாதிரி மனசு வருதுன்னு வந்து தெரியல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு யூடியூப்லேருந்து ஒரு ஃபன்னியான ஏதோ ஒரு வீடியோங்கிற மாதிரி ஒன்று எடுத்துருந்துருக்காங்க. அதில் கூட அந்த பையன் வந்திருக்கான். அந்த பையனை 2 கையிலையுமே வந்து கட்டு போட்டுருக்காங்க. ஏன் கட்டு போட்டிருக்காங்கன்னு கேட்டால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சைக்கிள்லேருந்து விழுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்துட்டு இந்த அளவுக்கு சைக்கோத்தனமாவடா வந்து ஒரு சித்திரவதை பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் வந்து அப்பயே விட்டுட்டானுங்க. எனக்கு அடித்தது எனக்கு வந்து சுத்தமாகவே வந்து எல்லோரும் சாட்டிஸ்ஃபைடுங்கிற மாதிரி போடுவாங்க. எனக்குலாம் சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. ஒரு 4 அடி 5 அடி போகிற வழி ஃபுல்லாக மக்கள் கொடுத்தது தானே தவிர அதுக்கு மேலே எனக்கெல்லாம் அப்படியே சித்திரவதை பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக வந்து அப்படி பண்ணியிருக்கணும். பட் லாபடி வந்துட்டு அப்படியே ப்ரொடெக்ஷன் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க எல்லாத்தையும். அப்படி இந்த மாதிரிலாம் தெரிய வந்துச்சுன்னா உடனே வந்து அவனை வந்து கொடுக்கக்கூடாது, எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ எங்கேயுமே வந்து கொடுக்கக்கூடாது. நம்மளே மக்களே வந்து அப்படி வந்து ஏதாவது ஒன்று பெருசாக அப்படி வந்து செஞ்சிடணும். அந்த பட் இதுக்கெல்லாம் வந்து சட்டம் வந்து பாஞ்சிடும், அப்படியே குதித்து தடுத்து எல்லாத்தையும் ப்ரொடெக்ஷன் பண்ணி எங்கெங்கே ப்ரொடெக்ஷன் பண்ணுமோ அங்கே ப்ரொடெக்ஷன் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ப்ரொடெக்ஷனுக்கு தனியாக ஜஸ்டிஸ் எல்லாமே வந்து எழுதி வச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி சட்டத்துலலாம் வந்து கொடூரமாக பண்ணவங்களுக்கு கொடூரமாக ஒரு தண்டனை ஏன் வந்து கொடுக்காம இந்த மாதிரி எழுதி வைக்காம ஏன் வந்து போயிட்டாங்கன்னு தெரியல. அப்படி அணுவாக சித்திரவதை பண்ணுற மாதிரி ஒரு தண்டனை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கொடுத்துருந்தா ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டிருப்போம். பட் அந்த மாதிரி இங்கே எதுவும் இல்லை. மக்கள் அவங்களால முடிஞ்சதை அவங்க வந்து அடிச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கோவத்தை வந்து தீர்த்துக்கிட்டாங்க. பட் நமக்கு அந்த நடந்த விஷயத்தை கேட்டாலும் இங்கே இருக்கும்போது பார்க்கும்போது நமக்கு அந்த வெறி வந்து அடங்கவே அடங்காது. இந்த வீடியோவில் ஒரு இடத்துல கூட அவங்க அம்மாவை அடித்ததை பார்க்கல. அவங்க அம்மாவை அடித்ததையும் ஒரு 4 அடி அடித்ததை பார்த்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து மனசுக்கு திருப்தியாக இருந்திருக்கும். அதுவும் வந்து நடக்கலை. நடந்த கொடுமையெல்லாம் வச்சு பார்க்குறப்ப, போஸ்ட்மார்ட்டத்துலாம் வச்சு பார்க்குறப்ப அவங்க வந்துட்டு இந்த பண்ணின கொடுமையிலே அந்த குழந்தை வந்து சேர்த்துருக்குங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. இவங்க என்ன தண்டனை கொடுத்து அந்த பையனோட கஷ்டத்தை வந்து ஈடுகட்ட முடியும்? அதுக்கான ஜஸ்டிஸ் இவங்களால என்ன வாங்கிட்டு வந்துட முடியும்?